மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். இஸ் ருத்ரன் பிரவீன். நம்மளுடைய நிவின் வந்து லாஸ்ட்டாக ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தார் இல்லையா, அதை பார்த்து நிறைய பேருக்கு கொடைக்கானலாம் டவுட் இருக்கும். ஆக்சுவலாக அது கொடைக்கானல்லாம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது கொடைக்கானல் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பிகாஸ் அது வந்து ஓல்டு பிக்சர். அவருடைய நியூ லுக்கோட நியூ பிக்சர் ரீசெண்டாக வந்து ரீல்ஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு 30 minutes பேக். அது வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் ஷூட்ஸ் அப்படின்னு போட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடைச்ச கேப்பில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. எப்பவுமே 90s கிட்ஸோட ஃபேவரட் சாங் எஸ் வருஷம் எல்லாம் வசந்தம்லாம் அந்த சாங் அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டால் அப்படியே சுகமாக இருக்கும், கேட்டுகிட்டே இருக்கணும் போல எங்கே அந்த வெண்ணிலா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சாங்கை அவர் பாடிட்டு கோல்டாக இருக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு மட்டும் சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு கீழே கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக போட்டிருப்பாங்க, இருக்க கன்ஃபியூஷன் பார்த்தா தான் நீங்கள் ஏன் வெண்ணிலாவை பற்றி பாடுறீங்க நிவேன் அப்படின்னு சொல்லி. பஸ் சரியான கேள்வி அப்படிதான் இருந்துச்சு. பிகாஸ் எங்கே பார்த்தாலும் இந்த வெண்ணிலா இருக்காங்கப்பா, யாராவது பிக்சர் போட்டால் கூட மேலே வந்து அந்த வெண்ணிலா இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம நிவின்மே எங்கே வெண்ணிலா அப்படின்னு பாடினதுமே நம்ம ஷாத்திகா வந்து நம்ம மைண்ட் வைஸ்ல இருந்த கொஸ்டினை ஓப்பனாக அங்கே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டாங்க. இன்னும் ஒரு எதுவும் ரிப்ளை பண்ணலை. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம சுவாமி வந்து லேட்டஸ்டாக ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்களே, அது கூட எம்என் லொக்கேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு தான் தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானலில் ஷூட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு சான்சஸ் குறைவாக தான் தோணுது. ஏன்னா கொடைக்கானல்னா கன்ஃபார்மாக ஏதாவது அப்டேட் இருக்கும். ஈவன் ஸ்ரீனி கூட ஒரு லொக்கேஷன்ல இருந்து ஜஸ்ட் நவ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே எந்த லொக்கேஷன் தெரியல. ஏன்னா பார்க்க விஜய் வீடு மாதிரி கிடையாது. பட் என்ன விட நீங்கள் தான் வந்து நல்லா அதில் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நானுமே அது வந்து ஒரு பெரிய அப்டேட்டாக எனக்குமே கிடைக்கும். அது வந்து விஜய் லொக்கேஷன், விஜயோடைய வீட்டு லொக்கேஷனா இல்லை வேறு லொக்கேஷன் தான் சொல்லிட்டு. பிகாஸ் நேற்று வரைக்கும் விஜய் வீட்டில் தான் ஷூட் போயிட்டு இருந்துச்சு அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். ஸ்டில் வேறு எந்த அப்டேட்டும் கிடைக்கல. காவேரி சைட்ல இருந்து நம்ம வில்லன் கேங் சைட்ல இருந்து லாஸ்ட் ஷெடியூலில் நிறைய பிக்சர் ஷேர் பண்ணாங்க. இந்த ஷெடியூலில் எதுவுமே ஷேர் பண்ணாமல் நம்மளை வந்து அப்படியே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், ஹோப் ஏதாவது அப்டேட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.